முதல்ல 1 கப் அரிசி, இது நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் துவரம்பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு, 1/4 கப்பு மட்டும் உளுந்து பருப்பு எடுத்துக்கோங்க. இது நாளையும் நல்லா அலசிட்டு தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றி தேவையான அளவுக்கு மிளகாய் சேர்த்து ஓவர் நைட் நான் வந்து ஊற வச்சுட்டேன். காலையில் எடுத்து முதல்ல மிளகாயை நல்லா அரைச்சதுக்கப்புறம் பருப்பு போட்டு நல்லா இந்த அளவுக்கு அரைய விட்டுட்டேன். அடுத்ததாக வந்து சின்ன வெங்காயம், 1 கட்டை பூண்டு, கொஞ்சம் சோம்பு, சீரகம், கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அரைச்சிட்ருக்கிற அந்த பருப்போடவே சேர்த்து இதையும் அரைச்சிட்டேன். பெருங்காயத்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மாவை நல்லா தரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கக்கூடாது. இப்போ தாளித்து கொட்டிக்கலாம். எண்ணெயில் கடுகு, உளுந்து, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடியாக அரைச்சி எடுத்திருக்கேன். அதோட வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை இது எல்லாத்தையுமே தாளித்து நம்ம அந்த மாவில் சேர்த்து கலக்கி தேவையான அளவுக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கலாம். இந்த அடை தோசை வந்து ப்ரோட்டீன் ரிச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பூண்டு அண்ட் பெருங்காயத்தூள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சில பேர்த்துக்கு கேஸ் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை வந்து வெள்ளத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.